ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு வெளியானதை அடுத்து தமிழ்நாடு அரசிதழில் 10 மசோதாக்களும் தற்போது அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து 10 மசோதாக்களும் சட்டமானதாக தமிழ்நாடு அரசு இதழில் அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த மசோதாக்கள் தமிழக அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? கற்பகம், ஆளுநரிடம் அனுப்பப்பட்டிருந்த தமிழக சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கினுடைய அடிப்படையில உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பை வழங்கி தமிழக அரசு அனுப்பிய அந்த 10 சட்ட மசோதாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருத வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த 10 சட்ட மசோதாக்களும் தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டு சட்டமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 10 சட்ட மசோதாக்களையும் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதோடு அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருத வேண்டும் என்றும் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதையடுத்து தமிழ்நாடு அரசு அந்த மசோதாக்களை அனுப்பிய நவம்பர் 18ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு தேதியில ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்ததாக கருத வேண்டும் என அரசிதழில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த 10 சட்ட மசோதாக்கள் என்னவென்று பார்க்கும்போது, மீன்வள பல்கலைக்கழக திருத்த மசோதா, அதே போன்று பல்கலைக்கழக சட்ட அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் திருத்த மசோதா, தமிழ்நாடு அம்பேத்கர் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா, அதே போன்று தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா ஆகிய இந்த 7 சட்டத்திருத்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. அதே போன்று குடியரசுடைய ஒப்புதலுக்காக காத்திருப்பு பட்டியலில் இருந்த தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா, தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக திருத்த மசோதா 2 இந்த 2 மசோதாக்களும் ஒப்புதலுக்காக காத்திருக்கப்பட்டது. அதே போன்று பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா ஏற்கனவே ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த 10 சட்ட மசோதாக்களுக்கும் தற்போது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்டு அதை சட்டமாக்கியது தமிழ்நாடு அரசு. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினை அடுத்து இது சட்டமாக மாறியதாக தமிழ்நாடு அரசு தற்போது வெளியிட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவா.